மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அண்மை செய்தி. திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் கைது ரத்து செய்யப்பட்டுள்ளது. திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் கைது ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரம். வணக்கம். ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமனுடைய கைதானது எழும்பூர் நீதிபதி சொந்த ஜாமீனில் விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பெண் ஆதரவாளரை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆபாசமான கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டதாக வாலிபர், அதாவது ஜின்சி சரண் என்கிற செயற்பாட்டாளர் கொளத்தூர் போலீசார் கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் ஏற்கனவே கொளத்தூர் GKM காலனி பகுதியைச் சேர்ந்த லூர்து சகாயமேரி என்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை பற்றி கடந்த ஜூன் மாதம் இன்ஸ்டாகிராம் வலைப்பக்கத்தில் திமுகவில் சேர்வதற்கு என்ன தகுதி வேண்டும் என கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு லூர்து சகாயமேரி அவதூறான கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அவர் கொளத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஜின்சி சரண்ராஜ் என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு எழும்பூர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த வழக்கில் அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அவரை சொந்த ஜாமீனில் விடுவிப்பதாக நீதிபதி தற்பொழுது கருத்து பதிவிட்டிருக்கிறார். இதனை அடுத்து அவருடைய வழக்கறிஞர்களும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இது போன்ற அவதூறு கருத்துக்களை எவ்வளவோ தமிழக வெற்றி கழகம் இதற்கு முன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு கைது நடவடிக்கையை திமுக இதற்கு எடுத்ததில்லை என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றமே அவரை விடுவித்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக இருப்பதாக ஜின்சி தரப்பிலிருந்தும் அவருடைய, அதாவது திமுகவின் வழக்கறிஞர் தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.